ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்னைக்கு ஞான செல்வம் அதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நாம் படிக்கும்போதே பார்த்தோம் இல்லைங்களா? என்னன்னு பார்த்தோம்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. படித்தோங்களா? ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க? எல்லாத்துலேயுமே சிறந்த செல்வம் செவிச்செல்வம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஏன், எதனால் அப்படி சொல்கிறாங்க? இப்போது நாம் மற்றவங்க இந்த ஞானத்தை பற்றி உபதேசம் பண்ணும்போது நாம் அதில் காதில் கேட்டுக்குவோம் இல்லைங்களா? அதை தான் செவிச்செல்வம்னு சொல்கிறாங்க. அப்போது அதை நாம் காதில் கேட்குற அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சாலே ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாங்கள். சரிங்களா? ஏன்னா மற்றவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லும்போது அதை நாம் காதால் கேட்கும்போது அது அவ்வளோ இனிமையானது. ஏன் அதை செவிச்செல்வம் தான் உசந்தது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ பணத்தை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோன்னு வைங்களேன். பணம்னு சொல்லிட்டு பணத்தை மட்டும் நோக்கி நாங்கள் போய்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, நம்மளுக்கு நாம் எதை தேடிட்டு போய்கிட்டு இருக்கோமோ அது மட்டும்தான் கிடைக்கும் இல்லைங்களா? இப்போது ஞானத்தை தேடி நாம் போகும்போது என்ன ஆகும்னா, எல்லாமே நம்மளை தேடிட்டு வந்துடும். சரிங்களா? ஞானத்தை தேடி போகும்போது எல்லாமே நம்மளை தேடி வந்துடும். எப்போ எது நடக்கணுமோ அப்பப்போ அது கரெக்டாக நடக்கும். சரிங்களா? ஞான செல்வம் அப்பேற்பட்ட உசந்த செல்வம். ஏன்னா ஞானத்தை தேடி போகும்போது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குதுங்கும்போது அதனால தான் அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இருக்கிற செல்வத்திலேயே சிறந்த சிறந்த செல்வம் எதுன்னா ஞான செல்வம்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ஞான செல்வத்துக்கு எத்தனை கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் அது ஈடாகாது. எத்தனை கோடியாக பணத்தை கொட்டி கொடுத்தாலும் ஞான செல்வத்துக்கு ஈடாகுமான்னா ஈடாகவே ஆகாது. அதனால தான் சொல்கிறது, பணத்தை நோக்கி மட்டும் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேணாம், ஞானத்தையும் தேடணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் புற வாழ்க்கைக்கு உண்டானது பணம், அக வாழ்க்கைக்கு உண்டானது ஞானம். அப்போது ஞானத்தை தேடி போகும்போது நம்மளுக்கு எல்லாமே நம்மளை தேடிட்டு வந்துடும். சரிங்களா? இன்னொன்று, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு. படித்தோமா? ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க? இப்போ 90% ஆளுங்களை பாருங்களேன், அவங்க உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க இல்லைங்களா? இப்போது நாம் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது அது அந்த சந்தோஷன்றது முகத்தளவில் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படியே முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதாம் நட்பு. அப்போது நம்ம பேச்சானது அப்படியே நெஞ்சிலிருந்து வரணும். அவ்வளோ ஆசையாக பாசமாக நம்மளோட அந்த பாசத்தை வெளியே காட்டணும், அன்பை வெளியே காட்டணும், உள்ளுக்குள்ளேருந்து வெளியே காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணலாம்? நம்ம உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டே வெளியே ஒன்று பேசலாமா? யோசிங்க. எல்லாத்தையுமே ஒரே ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாத்தோட சந்தோஷமும் நம்ம சந்தோஷம் தானே. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கிட்டேயுமே ரொம்ப அன்பாக பேசணும் இல்லைங்களா? உள்ளுக்குள்ளேருந்தே அந்த அன்பு வரணும்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசும்போது அவங்களுக்கு தெரியவா போகுது அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அந்த பகவான் அதை பார்த்துக்கிட்டே இருக்காது இல்லைங்களா? பகவான் உள்ளுக்குள்ளேயே தான் இருக்கார். அப்போ நாம் பேசுகிறத அவங்க பகவான் கவனிக்க மாட்டார். உள்ளுக்குள்ளே என்ன நினைக்கிறோங்கிறது தான் பகவான் கவனிப்பார். சரிங்களா?
அப்போ என்ன பண்ணணும், நாம் எல்லாத்தையுமே நாம் ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சுக்கணும். எல்லாத்துக்கிட்டையுமே அன்பை நாம் ஒரே மாதிரி காட்ட ஆரம்பிச்சுக்கணும். சரிங்களா? அன்பு காட்டுறதுல பாகுபாடு வேண்டவே வேண்டாம். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், இனிமே எல்லாத்துக்கிட்டேயுமே அன்பாக பழகுவோம். சரிங்களா? இப்போது ஆசை அப்படின்னா எதுக்காக நாம் திரும்ப திரும்ப இங்கே பிறந்து வந்துக்கிட்டே இருக்கோம்னா, ஆசையை விடலைன்னு வைங்களேன், அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருப்போம். இப்போ ஏன் இப்போ சின்ன வயசில் பிள்ளைங்க நம்ம கூட ரொம்ப பாசமாக நடந்துக்குவாங்க நம்ம மேலே. அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் கல்யாணம் ஆகி செட்டில் ஆகிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ கொஞ்சம் பாசம் கம்மியாகும் இல்லைங்களா? ஏன், எதனால் கம்மியாகுது யோசிங்க. இப்போது எது நடந்தாலும் அதை நடக்க வச்சுட்டு இருக்கிறது பகவான் தானே. அப்போ எதனால் அப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ நம்ம மேலே பிள்ளைங்க எப்பயுமே பாசமாகவே இருந்தாங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும், நம்மளுக்கு கவனமெல்லாம் பிள்ளைங்க மேலே, பேர பிள்ளைங்க மேலே இப்படியே தான் இருக்குமே ஒழிய பகவான் பக்கம் நாம் திரும்புவோமா? திரும்பவே மாட்டோம் இல்லைங்களா? ஆகையினால அந்தந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பகவான் பண்ணிகிட்டே இருப்பார். இப்போது நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க இல்லைங்களா, இப்போ கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா, ஏன் கல்யாணம் பண்ணிட்டா அப்புறமா பாசம் ஏன் கம்மியாயிடுது பிள்ளைங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லைங்களா? எதனால் அப்படி ஆகுதுன்னா, அதை பண்ண வைக்கிறதும் அந்த பகவானே. இப்போ எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ கடைசி காலம் ஆயிடுச்சின்னு வைங்களேன், அவங்க படுக்கையாக படுத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களுக்கு யார் மேலே நினப்பு இருக்கணும்னா பகவான் மேலே மட்டும்தான் இருக்கணும். இவன் நல்லா வாழ்ந்துட்டாங்க கடைசி வயசு, அப்போ படுக்கையாக படுத்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க யாரை நினைக்கணும், பாசத்தை நினச்சாங்கன்னு வைங்களேன், பாசம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையோ பேர பிள்ளைங்களையோ நினச்சிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த ஆசையெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டே அவங்க மேலே பாசத்தை வச்சுக்கிட்டே உசுறு விட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அடுத்த பிறப்பு திரும்பவும் பிறந்து வந்துடுவாங்க. அதனால தான் ஆசையை விடுங்கன்னு சொல்கிறது. இப்போ ஆசையை வச்சுக்கிட்டு போக மனமே இல்லாமல் பிள்ளைங்க மேலே கவனம், பேர பிள்ளைங்க மேலே கவனம், இன்னும் அதை பண்ணணும் இதை பண்ணணும், அப்படி வாழணும், இப்படி வசதியாக வாழணும், அப்படி அழகாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசையெல்லாம் சுமந்துக்கிட்டே உயிர் விட்டாங்கன்னு வைங்களேன், அதெல்லாம் திரும்ப அவங்க பண்ணுறதுக்காக திரும்பவும் பிறந்து வந்துடுவாங்கன்னு வைங்களேன். இப்போ ஏன் கடைசி காலத்தில் பகவானை பிடிச்சிக்கணும், பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்மளோட உசு போகும்போது பகவான் நாமத்தை சொல்லும்போது என்ன ஆகும்னா முக்தி. பகவான் நாமத்தை சொல்லிக்கிட்டே உயிர் விடும்போது என்ன ஆகும்னா முக்தி நிலை கிடைக்கும். பகவான் பகவான் பாதத்துக்கு கூப்பிட்டுக்குவார். சரிங்களா? அதனால தான் கடைசி காலத்தில் காசிக்கு போகிறேன், ராமேஸ்வரத்துக்கு போகிறேன், நான் புண்ணியம் சம்பாதிக்கணும் அப்படின்னு கிளம்பிக்கிறாங்க இல்லைங்களா? அது எதுக்கு? காசிக்கே போனாலும் சரி, போகலைன்னாலும் சரி, வீட்லேயே இருந்தால் கூட அந்த பகவான் நாமத்தை உள்ளுக்குள்ளே ஓட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த உயிர் விடும்போது பகவானை கூப்பிட்டுக்கிட்டே விட்டாங்கன்னு வைங்களேன், பகவான் பாதத்துக்கே போய் சேர்ந்துக்கலாம். அதுக்கு தான் அந்த காலத்துல எல்லாம் சுவாமி பேர் தான் வச்சாங்க. ஏன் வச்சாங்க யோசிங்களேன், வச்சாங்க தானே. பழனி, ஸ்ரீனிவாசா, ராமநாதன், ராமா அப்படின்ட்டு, கோவிந்தா அப்படின்ட்டு இந்த பகவான் நாமத்தை எதுக்காக வச்சாங்க யோசிங்க. பகவான் நாமத்தை நாம் கூப்பிட்டுக்கிட்டே பகவானை கூப்பிடுறாங்களோ இல்லையோ, அந்த சாக்களையாச்சும் பிள்ளைங்களை கூப்பிட சாக்களையாச்சும் அந்த பகவான் அவங்க கூப்பிடுவாங்க இல்லைங்களா? அப்போ பகவான் கூப்பிடும்போது என்ன ஆகும், அந்த பகவான் கூப்பிடும்போது அந்த பகவானுக்கு அது கேட்கும் இல்லைங்களா? அப்போது பகவான் அவங்க பாதத்துக்கு கூப்பிட்டுக்குவார். அதனால தான் இப்போ ஃபஸ்ட்டில் பிள்ளைங்க பாசமாக இருக்காங்க, கடைசியாவாக ஏன் அந்த பாசம் கம்மியாகுது அப்படின்னா அதை பண்ண வைக்கிறதும் அந்த பகவானே. இல்லைன்னா நீங்கள் பாசத்தை விட்டு பாசங்கிற அந்த வலையில் இருந்து வெளியே வருவீங்களான்னா வரவே மாட்டீங்க. பகவான் பக்கம் திரும்புவீங்கன்னான்னு கேட்டால் திரும்பவே மாட்டீங்க. அதனால தான்
நம்மளை வந்து அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தக்காப்புல நம்மளுக்கு எது எது கொடுக்கணுமோ அதை தான் கொடுத்துட்ருக்கார் பகவான். இப்போ பகவான் வந்து பகவான் பக்கம் இழுக்கலைன்னு வைங்களேன், நாம் என்ன பண்ணுவோம்? திரும்பவும் பிறவிங்கிற அந்த பெருங்கடலை பிறந்து வந்து வந்து அந்த பெருங்கடலை நீந்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ அதுவும் பகவான் நம்மளோட நல்லதுக்காக தானே பண்ணுறார். நீ வந்து திரும்ப திரும்ப போய் வாழணுமா, இல்லை என் பாதை வந்து சரணாகதி அடையணுமா, நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னாவே யோசிக்கணும். ஏன், எதனால் இப்போ இந்த சூழ்நிலை, எதனால் இப்போ இப்படி நடக்குது, இது மூலிமா பகவான் என்ன லெசன் எடுத்துகிட்டு இருக்கார் அப்படின்னு யோசிக்கணும். சின்ன பிள்ளைங்களா பெரியவங்களானெல்லாம் பார்க்கக்கூடாது, சரிங்களா? இப்போ வந்து ஞானத்தை பற்றி உபதேசம் பண்ணுறவங்க சொல்லும்போது தான் அதை கேட்கணுமா, இல்லை எல்லாமே பேசும்போதும் கவனிக்கணுமான்னு கேட்டால், யார் பேசினாலும் பேசும்போது கவனிக்கணும், சரிங்களா? இப்போது என் பையனை வந்து சின்ன பையனாக இருக்கும்போதே என்ன சொல்லுவான், இப்போ வீட்டுக்கு அவங்க அப்பா வந்தாருன்னு வைங்களேன், ஏதோ கொஞ்சம் கோபமாக டென்ஷனாக இருந்தாங்க. இப்போ ஆம்பளைங்க வந்து வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தால் அந்த டென்ஷன் வீட்டில் காட்டுவாங்க தானே, வேறு எங்கேயும் போய் காட்ட முடியும். அப்படி காட்டினா அப்போ பார்த்துட்டு அவன் என்ன சொல்லுவான், அப்பா வெளியே போயிட்டு வரும்போது வெளியே செப்பல் விடுறோம் இல்லையா, அந்த செப்பல் விடும்போதே அந்த வெளியே இருக்க டென்ஷனை எல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் பாம்மா. அப்போது எனக்கு கேட்கவே, என்னடா அது சின்ன பையன்தான் இவ்வளோ உஸ்தியாக யூகமாக பேசுதே, ஞானமாக பேசுதே அப்படின்னு நினைப்பேன். நான் சஷ்டி இருந்து தான் நான் குழந்தை பெற்றேங்களா. அப்போது அந்த சஷ்டி விரதம்னா முருகன் தானே மெயின். முருகனுக்கு என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை போல் இவனும் வந்து அவ்வளோ இதாக பேசுவானா. எனக்கு பார்க்க என்னடா இது சின்ன பையனாக இருந்தாலுமே இவ்வளோ ஞானமாக பேசுதே அப்படின்னு கவனிப்பேன். அப்போ இதெல்லாம் ஆன்மீகத்தில் பூந்துட்டு இதெல்லாம் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கும் போது தான் தெரிஞ்சது. ஓஹோ, அப்போ சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்க மூலியமாக பதில் சொல்கிறது யாருன்னா சாட்சா தந்த பகவானே அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? இப்போ சின்னவங்களா பெரியவங்களான்னெல்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ யார் பேசினாலும் நம்மளுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதை அவங்க மூலியமாக சொல்கிறாங்கன்னா அந்த பகவான் தான் சொல்லுவார், சரிங்களா? அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இப்போ எந்த டைமில் எந்த பேச்சு வீட்டில் நடந்தாலுமே அதை அப்படியே கவனிக்கணும். இது மூலிமா பகவான் என்ன லெசன் எடுக்கிறார் நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? நான் என்ன நினைப்பேன், 5 வருஷம் குழந்தை இல்லைங்களா, 5 வருஷம் கழிச்சு தான் பெற்றேனா. அப்போ சஷ்டி இதுதான் குழந்தை, சஷ்டி அன்றைக்கே தான் பையன் பிறந்தான். அப்போ நான் என்ன நினைப்பேன், சஷ்டி இப்போ வந்து முருகனையே நினச்சிட்டு பெற்றதுனால அந்த ஞான பண்டிதன் போலவே இந்த குழந்தையும் நல்லா ஞானமாக பேசுது போல் அப்படின்னு நினைப்பேன். அது உண்மைதான் இல்லைங்களே. இருந்தாலுமே நம்ம பகவானை நினச்சிட்டே இருக்கும்போது பகவான் வந்து யார் மூலியமாச்சும் நம்மளுக்கு அந்த நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிடுவான், சரிங்களா? அதனால் சின்னவங்களா பெரியவங்களா இல்லை ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க தான் உபதேசம் பண்ணும்போது தான் கேட்கணுமா அப்படியெல்லாம் நினைக்கவே தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே வந்து யாராச்சும் ஏதாச்சும் சொல்கிறாங்கன்னா கூட அதை நல்லா கூர்ந்து கவனிங்க. உங்களோட கொஸ்டினுக்கு அவங்க மூலியமாகவே பதில் சொல்லுவார் பகவான், சரிங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணணும், யார் பேசும்போதும் நல்லா கூர்ந்து கவனிக்கணும், விழிப்பு நிலையில் இருக்கணும். எனி டைம் விழிப்பு நிலையில் இருக்கணும். விழிப்பு நிலையில் இருந்து நாம் கவனிக்கும்போது நம்மளுக்கு தேவையானதை பகவான் அவர் மூலியமாகவே சொல்லிடுவார், சரிங்களா? அப்போது பகவான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுவோம், வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். இது முடிக்கும் கேட்டதுக்கு நன்றி.